சும்மா டீ குடிக்கலாம்னு சொல்லி பைக்ல போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு வண்டி எங்களை பயங்கர வேகத்துல கிராஸ் பண்ணுச்சு. யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம பையன் தான். எங்கடா போறீங்க? டீ குடிக்க தானே, வாங்க உங்களை நல்ல கடைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்கு இழுத்துட்டு போயிட்டான். டீ குடிக்க 15 கிலோமீட்டர் போகணுமா? அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம். டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணுவோம். தேனியில போய் டீ கடையில நிப்பாட்டுவான் பார்த்தா ரிலையன்ஸ் ஷோரூமுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறான். ஒரே 1 மணி நேரம் தான், உள்ள போய் மொபைல் எடுத்து அடுத்த வேலையா டீ குடிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். கடைக்குள்ள போனா கடை கடல் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் டிவி, ஒரு பக்கம் போனு, ஒரு பக்கம் ஏர்பட்ஸ், ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை பார்த்தாலே என்னன்னு தெரியல, நம்ம பூபதி ரொம்ப வைப் ஆயிடுறான். போன முதல் வேலையா லேப்டாப் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் மித்ரே சேல்ஸ்மேனை பிடிச்சி நிறைய டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த போனை பத்தி. நமக்கு என்ன வேலை, ஹலமதி ஹபீபோ பாட்டை கேட்டுக்கிட்டு சும்மா வெட்டியா நின்னுகிட்டு இருந்தேன். நாங்க வாங்க போனது என்னவோ விவோ 29 மொபைல் தான். ஆனா அங்க வாங்கினது ஐபோன் 14. நம்ப முடியல, உண்மையிலே அதாங்க நடந்துச்சு. அதுக்கப்புறமா போனை வாங்கிட்டு ஜாலியா பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியா டீ குடிக்கிற கேப்ல ஐபோன் 14 வாங்கி முடிச்சாச்சு.